தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய மாணவர்கள் உயர்கல்விக்காக வழக்கமாக தேர்ந்தெடுக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய பிக் 4 நாடுகளை தவிர்த்து தற்போது புதிய நாடுகளை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்ப தொடங்கியுள்ளனர். மாறிவரும் கடுமையான விசா விதிமுறைகள், அதிகப்படியான கல்வி கட்டணம் மற்றும் தங்குவதற்கான செலவுகள் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி ஆலோசகர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியர்களுக்கான F1 விசா நிராகரிப்பு விகிதம் தற்போது 61% அதிகரித்துள்ளது. கனடாவை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் தோராயமாக 20% இந்திய மாணவர்களின் படிப்புக்கான அனுமதி விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கை அனுமதிகளையும் கனடா குறைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கான விசா நிராகரிப்பு விகிதம் 2026 பிப்ரவரிக்குள் 40% எட்டியுள்ளது. மேலும் மாணவர் விசா கட்டணத்தை $710 $2,500 கடுமையாக உயர்த்தியுள்ளது. பிரிட்டனில் 2027 ஜனவரி முதல் முதுகலை மாணவர்களுக்கான விசாவின் கால அளவை 2 ஆண்டுகளிலிருந்து 18 மாதங்களாக குறைக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. பாரம்பரிய நாடுகளின் இத்தகைய கட்டுப்பாடுகளால் குறைந்த கல்வி கட்டணத்தில் சிறந்த வேலைவாய்ப்புகளை வழங்கும் ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகளையும், ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற ஆசிய நாடுகளையும் இந்திய மாணவர்கள் தற்போது அதிக அளவில் தேர்வு செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்ல 80 லட்சம் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை செலவாகும் நிலையில், ஐரோப்பிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் 20 முதல் 80 லட்சம் ரூபாய் செலவிலேயே தரமான கல்வியை பெற முடிவதே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது.